இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் பார்த்திங்கன்னா, ஒரு பொதுவான கருத்து தான் பார்க்க போகிறோம். இப்போ மே 4ஆம் தேதி வந்து பார்த்திங்கன்னா எலெக்ஷன் ரிசல்ட் வந்து வரப்போகுது. அதில் வந்து பார்த்திங்கன்னா டிவிகே விஜய் அவர்கள் வந்து பார்த்திங்கன்னா அவர்களுடைய தொண்டர்களை வந்து எந்த அளவுக்கு பக்குவப்படுத்திருக்காருன்றது மே 4ஆம் தேதி அன்றைக்கி தான் தெரிய போகுது. ஏன்னா வெற்றி அடைஞ்சிருவோன்ற நோக்கத்தோடையே வந்து பார்த்திங்கன்னா அவங்க இந்த தேர்தலில் வந்து பயணிச்சிருக்காங்க. சப்போஸ் தோல்வி அடைஞ்சிட்டாங்க அப்படின்னா அதை வந்து அந்த ரசிகர்களும் தொண்டர்களும் எப்படி ஏற்றுக்கிறாங்க, அந்த மனப்பக்குவம் வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு எப்படி இருக்க போகுதுன்றத மே 4ஆம் தேதி தான் நீங்கள் பார்க்க போகிறீங்க. அதுக்கு விஜய் அவர்கள் வந்து ஒரு தனிப்பட்ட அறிக்கையாக வந்து அவருடைய ரசிகர்களுக்கும் தொண்டர்களுக்கும் கண்டிப்பாக சொல்லணும். வெற்றியோ தோல்வியோ அது வந்து சகஜம். இந்த தேர்தலில் வெற்றி பெற்றார் அப்படின்னா சந்தோஷம். சப்போஸ் தோல்வி அடைகிறாருன்ற பட்சத்தில் அடுத்த தேர்தலுக்கு அவர் வந்து கண்டிப்பாக அவருடைய தொண்டர்களை ரசிகர்களை பக்குவப்படுத்தணும். ஏன்னா மன ரீதியாக வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் பாதிக்கப்பட வாய்ப்பு அதிகமாகவே இருக்குது. அதனால் விஜய் அவர்கள் கண்டிப்பாக ஒரு அறிக்கையை வந்து பார்த்திங்கன்னா தன்னுடைய தொண்டர்களுக்கு அவர் வந்து தரணும். ஏன்னா சின்ன பசங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா விஜய் ஜெயிக்க போகிறார் அந்த மனநிலையிலே இருக்காங்க. ஜெயிச்சிட்டா ஓகே, இன்கேஸ் தோக்கிற பட்சத்தில் அவங்களுடைய மனநிலை ரொம்ப பாதிப்படையாமல் அதை ஸ்மூத்தாக கொண்டு போகிறதுக்கு கண்டிப்பாக வந்து விஜய் அவர்களுக்கு வந்து அறிவுரையை வந்து கண்டிப்பாக வழங்கணும். விஜய் ரசிகரும் தொண்டர்களும் பற்றி உங்களோட கருத்து என்னன்றதை கமெண்டில் சொல்லுங்கள். மறக்காமல் இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் போட்டுருங்க.